ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கூல் பாய் ரன்னவே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை நம்ம டக்கு 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 டக்குன்னு முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத் எடுத்து இந்த வாஷிங் மிஷின் பவுட்ரு போட்டு இந்த வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நம்ம அம்மா வேறு வராங்க. நம்ம திருப்பி ரூம்க்கு குடுன்னு ஓடி போயிடலாம். கண்டுபிடிச்சிடக்கூடாது. பாடி கண்டுபிடிக்கலைங்க. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு போய் அப்பா ரூமில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் இங்கே இந்த ஃப்ளவர் பாஸை தட்டி விட்டுட்டு இந்த உள்ளே இருக்கிற ஃப்ளவரை வச்சுட்டு இந்த ஒழிஞ்சிக்கலாம் இங்கே போய். ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த கேம் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேமு. இப்போ நம்ம அந்த ரூபிக்ஸ் கியூப் வேறு பார்க்கணுங்க. போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, வெயிட்டு. ஓகேங்க. நம்ம இப்போ போட்டுடலாம். இதுக்கு க்ரீனு, இது ரெட்டு, இது ஒயிட்டு வரும்னு நினைக்கிறேன். இல்லை ரெட்டா? ஆமாம், ஒயிட். போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கீ கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீனை உருவாக்கணும். அப்போ தான் ஜன்னல் திறந்து விடுவாங்க. நம்ம ஜன்னல் வழியாக வெளில ஓடிடலாம். இந்த ஃபேனை அமர்த்தணும். அமர்த்திட்டு கோடு பார்த்துக்குச்சு. இப்போ படிக்கிற மாதிரி உக்காந்துக்கலாம். அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. திறந்துட்டாங்க. இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா டாய்லெட்டுக்கு போகிறாரு. சரி, கொஞ்சம் முன்னாடி போயிருக்க வேண்டியதானே. போகலாமா? சத்தம் கேட்கல. போகலாம். போய் இன்னொன்று இருக்குன்னு பார்த்துடலாம். ஏதாச்சும் நல்ல பொருளாக கிடைக்கணும். நல்ல ஐயோ, அதுக்குள்ளேயும் எங்கள் அப்பா வந்துட்டார். இப்போ நம்மளை பார்க்க வருவார். பார்த்துட்டு நீ படிக்கிறியாப்பா? அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவார். ஆமாப்பா, நான் படிக்கிறேன். நாங்கள் எவ்வளோ பெரிய படிப்பாக நான் காட்டிகிட்ருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியெல்லாம் படிக்கிறோன்னு அவர் பார்த்துட்டு போனார். இப்போ நம்ம கோடு போட்டுடலாம். கோடு மெயின் டோர் கோடு பார்த்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கீயை போட்டு திறந்துடலாம். இங்கே ஏதோ ஒரு பல்ப் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இங்கே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதா? இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. ஒரு காலிங் பில்லை அனுப்பி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம அம்மா வெளில போவாங்க. நம்ம எப்போ தான் கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன பொருள் இருக்குது? இங்கே ஒரு கீ இருக்குது. வராங்க. நம்ம திருப்பி போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். போயிட்டாங்களா? திருப்பியும் அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. இப்போ நம்ம அப்பா ரூமுக்கு போயிடலாம். நம்ம அப்பா பாத்ரூம் போயிட்டு இன்னும் வரல. நம்ம அதுக்குள்ளேயே ஒரு கார் கீ கிடச்சிருக்கும். சூப்பரு. என்ன கார் கீழே நல்ல ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அம்மா என்ன தோட்ட வேலை பார்க்க போயிருக்காங்களா? இல்லை, வெளில தான் போயிருக்காங்க. இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இந்த பேட்ரி இது எதுக்கு தேவைப்படுன்னா, நம்ம ரேடியோ போடணும். ரேடியோ போட்டு கிரிட்டு படின்னு போட்டு நம்ம அம்மாவை தசை திருப்பணும். அதுக்காண்டி தான் இந்த பேட்ரி. படி எது தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். இந்த ட்ரம்முக்கு ஒரு பைப்பு கனெக்ட் பண்ணணும். அந்த பைப் எடுத்துகிட்டு இங்கே போட்டுடலாம். பைப்பை எடுத்தாச்சு. இங்கே போட்டுடலாம். இந்த பைப்பு தண்ணி நிறையட்டும். இந்த இதுலேருந்து பேட்ரி எடுத்து நம்ம அந்த ரேடியோவில் போட்டுடலாம். நம்ம அம்மாவுக்கு தெரியாமையே போகணும்.
அமைதி அந்த மாதிரி போய்க்கிட்டு அந்த பேட்டரியை போட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பா இப்போ தான் டாய்லெட் போகிறாரு. அவர் போகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு அவர் ரூமில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எப்படியும் நல்ல பொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாமா? போகலான்னு நினைக்கிறேன். போகலாம். இல்லை அவர் வந்துட்டார் திருப்பியும். ஸ்ப்ரே கிடச்சிருச்சு. இப்போ இந்த பைப் அடித்து அந்த இதில் போட்டுருச்சு. இப்போ நம்ம கார் டிக்கி அது வந்து அவருக்கு தெரியுமே, எப்படியாச்சும் அவருக்கு தெரியாமல் திறந்துடலாமா? சரி திறந்து பார்ப்போம். ஐயோ பார்த்துறாரு. மறைஞ்சிக்கலாம். படி தப்பிச்சாச்சு. இப்போ அம்மா கார்டனிங் போகிறாங்க. இத்தனை வாட்டி போய் பிளான்ட்டுக்கு தண்ணியாக ஊற்றிவாங்க. அந்த பிளான்ட்டு தண்ணியிலே முழுகி போயிடுவது. ஆனால் அவங்க போகலன்னா இங்கே ஒரு இது இருக்குது. மயக்க மறைந்து நம்ம அப்பாவுக்கு கலந்தாச்சு. அம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி படிக்கிறேன்னு பார்க்க வந்தீங்களா? நான் நல்லா தான்ப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றியாச்சு. ஸ்ப்ரேயை தரைச்சி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரேடியோவுக்கு நல்லா பாட்டாக போடு சொல்லு. இங்கே ஒரு நல்ல பாட்டாக போட்டு நம்ம இங்கே வந்து நுழைஞ்சிக்கலாம். அம்மா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட போவாங்க. அப்போ கதவை வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ கோடை போட்டு இப்போ பாருங்கள் ஏன் ஓடுற ஓட்டத்தை. வருது விலகு வெங்கை வெளியே வருது. அந்த மாதிரி ஓடியாச்சு. இப்போ ஒரு வழியாக இந்த